ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எஸ்கேஆர் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்கேஆர் ஃபேமிலியோட ஃபங்க்ஷனில் செஞ்ச சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கலாம். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் தேங்காவை நல்லா துருவிக்கலாம். துருவின தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மழை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான சிக்கனை நல்லா தண்ணி ஊற்றி ரத்த இதெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கழுவி எடுத்துக்குவோம். கிரேவிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான நாட்டு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தேவையான கெட்டியாக கிரேவி வரத்துக்கு முந்திரி பயிறு, கசகசா, வெள்ளரி விதை மூணுத்தையும் ஊற வச்சு அரைச்சி நல்லா அரைக்கணும். நல்லா மழைன்னு கிரைண்டரில் போட்டு நல்லா மையிற அளவுக்கு ஒரு 1 hour to 1.5 hour நல்லா மழைன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது அடுப்பை ரெடி பண்ணிக்குவோம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை வகைகளை ரெடி பண்ணி பட்டை வகைகளை போட்டு கூடவே உடனே வெங்காயமும் போட்டுக்கலாம். அப்போ தான் கருகாது. வெங்காயம் வதங்கின உடனே பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கும் போது நல்லா தண்ணி விட்டு வருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம தக்காளியை நல்லா வதக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை கிரேவி ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக அதுலேருந்து பாதி தக்காளி வெங்காயத்தை சேர்த்து எடுத்து தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாங்க. சும்மா கணக்கு நாட்டி உள்ள போட்டு வச்சு வச்சுட்டு என்ன கேட்க போகிறாங்க? யாரும் முடிச்சு போடுவாங்க. இன்னொரு வட்டாரம் வேலை முடிச்சுட்டு சாப்பாடு சூப்பராக தக்காளி சாதம் ரெடி.
இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு அரைங்க. அப்போ தான் சேஃப்டி. சூடாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் வெங்காயம் தக்காளியை நல்லா அரைச்சி மழமான அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். இப்போ அந்த பட்டை வாசம் போகிற அளவுக்கு இப்போ நம்ம கழுவி வச்ச கிரேவிக்கு தேவையான சிக்கனை நம்ம இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கெட்டி பதத்துக்காக. இப்போ நம்ம தேவையான மசாலாவையும் தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டுக்கலாம். நாளைக்கு வரும். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி, கசகசா, வெள்ளரி விதை அந்த பேஸ்ட்டை நம்ம கறியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா நம்மளுக்கு கெட்டியான கிரேவி ரெடி ஆகுங்க. போயாச்சு. கிரேவி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயத்தோட பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். கிரேவி நிறையா இருக்குப்பா. கூட வைக்கிறது சாம்பாரை வச்சு சோறு வச்சு தப்பு கிரேவி ஊற்றி கம்மி பட்டு தான் ஒன்றும் அதிகமாக அதில் அந்த ரத்தம் எதாவது சேர்த்து ரத்தம்லாம் கழுவி மட்டும் 7 கிலோ அது மட்டும் 7 கிலோவா. அப்புறம் அந்த இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம். அதெல்லாம் ஒரு மாதிரியா? அப்புறம் இது ஒரு 30 கிலோவா? வாங்குதான். இதில் தேங்காய் கசகசம் வர வச்சுருக்கீங்கப்பா. கடைசியாக சேர்க்க வேண்டிய பொருள் நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலைங்க நல்லா போட்டு கொதி வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
வரைக்கும் சலசலன்னு இருக்கா, தண்ணி போல இருக்கும். இல்லைன்னா சலசலன்னு நல்லா இருக்கு. தேங்காய் தான் போட்டுக்கலாம். தேங்காய் வராது. தேங்காய் டீ கூட கொடுக்காத ஓட்டான் முட்டு விட்டுக்காரா இல்லையே போகல நான் அதுக்கு இருந்தால் அவளை கூட்டு போயிடலாம். இட்லி போகிறேன் நான் இட்லியே போயிடுறேன் சொன்னேன். அடுத்து நெய் சேர்க்குறேங்க. நல்லா வாசனைக்கு அருமையாக இருக்கும். கிரேவி நல்லா வாசனையாக இருக்குது. பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அருமையான நம்ம ஃபங்க்ஷனில் செய்கிற சிக்கன் கிரேவி ரெடிங்க. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கறியெலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போது பரிமாற தயாராகிடுச்சுங்க நம்ம சிக்கன் கிரேவி. அப்படியே ஒரு பிளேட்டில் பிரியாணியை போட்டு கிரேவியை ஊற்றி நல்லா பிசைஞ்சு பச்சடி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதுபோல் மேலும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம எஸ்கேஆர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ டு ஆல்.